உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குட்வே சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் வார்த்தையை கொள்வோம். ஆதியாகமம் 22:14. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று வேத வார்த்தை கூறுகிறது. யெகோவா ஈரே என்பதற்கு இங்க வேத வார்த்தை என்ன கூறுகின்றால் கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த யெகோவா ஈரே என்பதற்கு இன்னும் தெளிவா இதனுடைய அர்த்தத்தை நாம் கூற வேண்டும் என்றால் என்னதென்றால் நம்முடைய தேவைகள் எழும்பும் முன்பதாகவே அதை முன்னறிந்து அவைகளை சந்திக்கிற தேவன் என்று அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. யெகோவா ஈரே என்பதற்கு என்னுடைய தேவைகள் எழும்பும் முன்பதாகவே அதை முன்னறிந்து அவைகளை சந்திக்கிற தேவன் என்பதாகும். ஆமென். எல்லாம் தட்டுவோம். அடுத்த வாரம் என் தேவை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனா யெகோவா ஈரே அதை அறிந்து முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி நம்முடைய கரங்களை தருகிறார். ஆகவேதான் தேவப்பிள்ளைகளே, இது யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். அந்த அறிவு நமக்குள்ள பெருக வேண்டும். யெகோவா ஈரே அப்படின்னா எந்த அளவுக்கு யெகோவா ஈரே குறித்து ஞான வெளிச்சமும் அறிவு நமக்குள் பெருகிறதோ அந்த அளவுக்கு நம் தேவை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். நம்முடைய தேவை குறித்து ஒருபோதும் புலவ மாட்டோம். மாறாக யெகோவா ஈரை பாடுவோம், யெகோவா ஈரை துதிப்போம். அவர் நல்லவர் என்று சொல்லுவோம், அவர் வல்லவர் என்று சொல்லுவோம். காரணம், யெகோவா ஈரே எப்படிப்பட்டவன் அது குறித்து ஞான வெளிச்சம் அதிகரித்து விட்டது. அந்த யெகோவா ஈரே நாமத்தை குறித்த அறிவு ரொம்ப பெருகிருச்சு. அறிவு பெருகினபடினாலே இந்த வாழ்க்கையில என்னத்தான் குறை ஏற்பட்டாலும் என்னத்தான் தேவைகள் சந்திக்கப்பட இருந்தாலும் நீங்கள் பாடுவீர்கள் யெகோவா ஈரே, நீங்க துதிப்பீர்கள் யெகோவா ஈரே. காரணம், அவை தேவையில கண்டிப்பாவே சந்திப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதுதான் அறிவு முக்கியம். உலக அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை காட்டிலும் ஆவிக்குரிய அறிவு நமக்கு மிக மிக அவசியம் என்பதை தெளிவாக சொல்லுது. அப்போ முன்கூட்டியே ஆயத்தப்படுகிற தேவனை நாம் எல்லாம் எழுந்து நின்று உடைய கரங்களை தட்டி உடைய பாடலை பாட. யெகோவா ஈரே என் தந்தை. இப்ப பாடலை பாடலாம் எல்லாம் சேர்ந்து. எஸ், எஸ், ஆமென். எஸ், யெகோவா ஈரே. எஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். எஸ் லார்ட். எஸ். Oh, yes, Lord. யெகோவா ஈரே. Yes, Lord. Amen, amen, amen. Yes, Lord. எல்லா கரம் தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும். ஆகவே நம்முடைய தேவைகளை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. எப்போ நம்ம கவலையை ஜெயிக்கிறோம் என்றால் யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்து அறிவு நமக்கு பெருகும் போது. யெகோவா ஈரேக்கு தானே
ஞான வெளிச்சம் அதிகரிக்கும் போது நாம் நம் தேவைக்கு ஒருபோதும் கலங்க மாட்டோம், ஒருபோதும் பயந்து போக மாட்டோம். அப்படின்னா யெகோவா ஈரே முன்கூட்டியே ஆயத்த பண்ணுகிற தேவன் என்று வேதம் தெளிவாக அழைக்கிறது. யெகோவா ஈரே என்ன? ஆயத்தப்படுகிற தேவன். முன்கூட்டியே அந்த தேவைகள் எழும்பும் முன்பாகவே அதை முன்கூட்டி ஆயத்தப்படுவதுதான் யெகோவா ஈரே. அப்படின்னா இந்த யெகோவா ஈரே நாமத்தை குறித்து அறிவு நமக்குள் இல்லாத போது, இந்த நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் நமக்குள் இல்லாத போது நமக்குள் கவலையும் பதட்டம் அதிகரிக்கும். இந்த நாமத்தை குறித்து வெளிச்சமே இல்லை, இந்த நாமத்தை குறித்து நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, இந்த இல்லை என்று நமக்குள்ள தோன்றும் போது கவலையும் பதட்டமும் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு திருமணம், என்னது திருமணம், மேரேஜ் பாருங்க. வேஸ் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அது வேதனை பண்ண மதிக்கிறது. அந்த விவாகத்தை தேவன் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று வேத தெளிவாக கூறுகிறது. அப்ப திருமணம் என்பது தேவனுடைய சித்தம், திருமணம் என்பது தேவனுடைய கண்டுபிடிப்பு. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள், இந்த கிறிஸ்தவ பெற்றோர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை இன்னும் கிடைக்கவில்லையே, இன்னும் அநேக தன் மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணு கிடைக்கவில்லையே என்று அதையே நினைத்து என்ன பண்ணுங்க, கவலைப்பட்டு வியாதிக்குள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். பையன் வயதாகிறது, ஒரு பொண்ணு கிடைக்கல, பெண்ணுக்கு வயதாகிறது, மாப்பிள்ளை கிடைக்கல. இந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நாளும் அதிகரிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வியாதியாக ஆகிவிடுகிறது. ஆனா யார் இவங்கெல்லாம்? விசுவாசி, நல்ல விசுவாசி பாருங்க, ஜெபிக்க நல்ல விசுவாசி. ஆனால் யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்து ஞான வெளிச்சம் இல்லாதவர்கள். ஏன் அப்படி ஞான வெளிச்சம் இல்லாதவர்கள் என்று ஏன் நான் கூறுறேன்னா, அந்த பெற்றோருக்கு ஆண் பிள்ளையை தந்தவர் அவர்தான், அந்த பெற்றோருக்கு பெண் பிள்ளையை கொடுத்தவரும் அவர்தான். அப்ப ஆண் பிள்ளையை கொடுத்து பெண் பிள்ளையை கொடுத்து இந்த உலகத்துல ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கும் போது அவளுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி தர மாட்டாரா? இந்த பெற்றோருக்கு பிள்ளையை கொடுத்தது அவள் தான், ஆண் பிள்ளையை கொடுத்து அவள் தான், பெண் பிள்ளையை கொடுத்து அவள் தான். அப்படி கொடுத்தவர் அவளுக்கென்று ஏற்ற துணையை வைத்திருக்க மாட்டாரா? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க மாட்டாரா? சொல்லுங்களேன். நிச்சயம் வைத்திருப்பார். ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆணுக்கு பெண்ணை வைத்திருக்கிறார், இந்த பெண்ணுக்கு ஆணை வைத்திருக்கிறார். இதை யெகோவா ஈரேவோட திட்டம், இதை யெகோவாவுடைய நோக்கம். அப்போ அந்த பெற்றோருக்கு இந்த யெகோவா ஈரே குறித்த ஞானம் வச்சிருக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ண, கத்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், துதிப்பார்கள், யெகோவா ஈரே பாடுவார்கள், கவலைப்பட மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க. நாங்க உன் பிள்ளைக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? ஆகும், என் மகனுக்கு ஏற்ற துணை கத்தரு வைத்திருக்க கொண்டு வருவா, தூதரை கொண்டு வருவார்கள் அப்படி பேசுவாங்க. என் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலையா? கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கத்த கொண்டு வருவாரு. யெகோவா ஈரே ஆயத்தம் வைத்திருக்கார். கண்டிப்பா என்னங்க, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கிறான், என் பையனுக்கு பொண்ணு இருக்கிறார், தேவத்தை கொண்டு வருவாங்க. யெகோவா ஈரே கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பார், இணைப்பார், இப்படிதான் பேசுவாங்க. எப்ப தெரியுமா? யெகோவா ஈரே குத்தான் ஞான வெளிச்சம், யெகோவா ஈரே குத்தான அந்த தெளிவு இருக்கும்போது இப்படிதான் பேசுவா தவிர ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார். அப்போ ஞான வெளிச்சம் மிக மிக அவசியம். யெகோவா ஈரே குத்தான அந்த அறிவு மிக மிக அவசியமா இருக்குது. நான் சொல்றேன், ஆதாமுக்கு ஏற்றத்துணை ஏற்படுத்துறது யாரு? இவர் தானே. ஆதாமுக்கு ஏவாள் ஏற்படுத்தினது இவர், இணைத்தது இவர். அப்பயே கவலைப்படணும், அப்பயே பதட்டப்படணும். அப்ப யெகோவா ஈரே குத்தான வெளிச்சம் தேவ பிள்ளை நமக்கு அதிகரிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு சாராளை இணைத்தவர் இவர்தான், ஈசாக்கு ரெபெக்காள் இணைத்தவர் இவர்தான். அப்ப ஆபிரகாமுக்கு சாராள், சாராளுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு ரெபெக்காள், ரெபெக்காளுக்கு ஈசாக்கு, இப்படி இணைத்தவர் தம் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கொண்டு வர மாட்டாரா? தம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொண்டு வர மாட்டாரா? நிச்சயம் கொண்டு வருவார். இதான் விசுவாசம்.
நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈரே புத்தனை ஞான வெளிச்சம் எந்த அளவுக்கு நமக்குள் அதிகரிக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் பதட்டப்பட வேண்டும்? என் பையனுக்கு நல்ல பொண்ணை கத்த கொண்டு வருவான். யெகோவா ஈரே பாடுவேன், துதிப்பேன். இந்த மாதிரி தான் கண்ணோட்டம் இருக்கும். கண்டிப்பா என் மகனுக்கு பெண்ணை கொண்டு வருவான், என் பெண்ணுக்கு மாப்பிள்ளையே கொண்டு வருவான். இதான் விசுவாசம். ஆகதான் யெகோவா ஈரே புத்தன் ஞான வெளிச்சம் நமக்குள் அதிகரிக்க வேண்டும். திருமணம் மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியம் அப்படிதான். குழந்தை பாக்கியம் அப்படிதான். திருமணம் ஆகி பல மாதங்கள் ஆகிறது, இன்னும் கன்சீவ் ஆகல. இல்ல திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆகிறது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத போது அந்த பெண்ணுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவான். ரொம்ப கவலைப்படுவான். அவருக்கும் கவலை அதிகரிக்கும், அவருக்கும் கவலை இருக்கும், காட்டிக்க மாட்டாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங், திருமணம் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. சில மாதங்கள் ஆகிவிட்டது, சில வருடங்கள் ஆகிவிட்டது. அதே பிறகு அந்த கவலை அந்த பெண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை ஒரு பெரிய என்ன பண்ணுங்க குறையாக எண்ணுவாங்க. அது பெரிய குறையாக என்ன பண்ணுங்க எண்ணி கொண்டிருப்பாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு விடுங்க ஒரு குறையாகவே என்னங்க எண்ணிக்கொண்டு வாழும். உலகத்தில் பாருங்க, இது கண்டிப்பாகவே இந்த காரியம் இருக்கதான் செய்து பாருங்க. நானும் சொல்றேன்னா, எங்கேயோ பிறந்த ஒரு ஆணை எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணை இணைத்தவர் அவளுக்கு குழந்தை பாக்கிய தர மாட்டாரா? எங்கேயோ பிறந்த ஒரு பையனை எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணை இணைத்த தெய்வம் அவளுக்கு குழந்தை பாக்கிய தர மாட்டாரா? செல்வங்களை தர மாட்டாரா? கண்டிப்பா தருவார். என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். இது பெரிய குறைய என்ன கூடாது. இதால வீட்டுல சண்டை கண்ட வரவே கூடாது. ஏன் சண்டை? ஏன் இந்த குறைய அனுப்பிச்சு கொண்டா? யெகோவா ஈரே என்று தேவனுக்கு குறித்த அறிவில்லை. யெகோவா ஈரே என்ற நாமத்துக்கு ஒரு தெளிவில்லை. இதே பெரிய குறைய பாருங்க. இதாலே ஆக்டிவா இருக்க முடியாது பாருங்க. அந்த பாக்கியம் இல்லாத போது, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத போது அதுவே கொடுத்து பிரச்சனை பாருங்க. அதுவே பிரச்சனை. இவங்க அமைதியா தவிர பார்த்தோன்னா என்னங்க சொந்த யாராவது எனக்கு கிளி விட்டு போயிடுவாங்க. என்ன ஒண்ணுமே இல்லையா? வேணுமென்னு பாருங்க கிளறி விட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே வருத்தோடு இருக்காங்க. இதுல இவங்க என்ன பண்ணாங்க, நாதர போல என்ன பண்ணுங்க ஊத்திட்டு போயிடுவாங்க. அதுவே மிகப்பெரிய கஷ்டமாட்டாங்க. தேவபிள்ளைகளை மறக்க வேண்டாம். நீங்க தேவனால் பிறந்திருப்பீர் என்றால், தேவனுடைய பிள்ளையா இருப்பீர் என்றால், யெகோவா ஈரே குறித்து என்ன பண்ணுங்க, அந்த அறிவில வளருங்கள். நிச்சயம் தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். பார்த்துக் கொள்வார். சத்தமா சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, பார்த்துக் கொள்வார். ஐயா பார்த்துக் கொள்வார். அவருக்கு தெரியாதா? அவ்வளவு நம்மளாம் அவரை காட்டில அறிவாளிகளா, புத்திசாலிகளா, ஞானிகளா? கிடையாது. எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். நான் சொல்லுகிறேன், ஆயத்தப்படுத்தி மாப்பிள்ளையும் பொண்ணு இணைத்தவர் கண்டிப்பா பிள்ளையை தருவார். அத்தனை மாசம் ஆனான, எத்தனை வருடம் ஆனான நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாத பாதை தெளிவாக சொல்லு. ஏசாயால அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. ஏசாயா 54:1 எழுதுன்னு படிப்போம். ஏசாயா 54:1 பாருங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கெம்பீரமா பாடி போதும் ஆனந்த சத்தமிடு. கர்த்தர் ஏசாயா மூலமாய் ரொம்ப அழகா சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை பெறாத மலடியே, நீ என்ன பண்ணனா, நீ கவலைப்படக்கூடாது, நீ வருத்தப்படக்கூடாது, இதுவே ஒரு குறையாக எண்ணக்கூடாது. மாறாக மகிழ்ந்து பாடு. என்ன பாடு? மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனையே படாதவள். எல்லாம் பாக்குறாங்க, எல்லா பெண்களும் கர்ப்ப வேதனை படுறாங்க. பிள்ளை பிறந்துச்சுன்னு கேள்விப்படுறோம். ஆனா இவளுக்கு கர்ப்ப வேதனை ஒன்றும் இல்ல. என்ன கர்ப்பத்தில் எதுவும் எதுவும் உண்டாகல.
கர்த்தர் சொல்றாரு ஏசாயா மூலமாய், கர்ப்ப வேதனைப்படாதவளே இப்ப நீ என்ன பண்ணு, கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. இதான் பண்ணு, நீ இதுதான் செய்ய வேண்டும். காரணம், குறை உன்னை ஜெயிக்க விரும்புறது, கவலை உன்னை மனுக்க ஏறி மிதிக்க விரும்புகிறது. ஆகவே கவலையும் குறையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ண, இந்த மெத்தடை பயன்படுத்தி. என்ன மெத்தடு? மகிழ்ந்து பாடு. என்ன மெத்தடு? மகிழ்ந்து பாடு, கம்பீரமா பாடு, ஆனந்த சத்தமிடு. ஏன்னா யெகோவா ஈரே உனக்காக அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே என் கர்ப்பத்துல ஒன்றுமே உருவாகவில்லையே என்று அதை எண்ணி ரொம்ப கவலைப்படாத, அதே மிகப்பெரிய குறையாக எண்ணாத. திருமணம் ஆகி எனக்கு எந்த பிள்ளையும் இல்லையே அந்த ஏக்கம் உனக்கு வேண்டாம். நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன் கர்ப்பத்து கனியை கண்டிப்பா தருவார். ஆக நீ என்ன பண்ணோம், நீ மகிழ்ந்து பாடு, கம்பீரமா பாடு, ஆனந்த சத்தமிடு. யார யார? யெகோவா ஈரே. மகிழ்ந்து பாடு. பாட்டுக்குதான் இல்ல, மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு. தேவர்களே, எப்பெல்லாம் நம்ம துக்கப்படுறோமோ அப்ப டோட்டலா நான் அவுட் ஆகிறோம். எப்பெல்லாம் நம்ம கவலைப்படுறோமோ குறைப்படுறோமோ அப்பெல்லாம் நான் சொல்லுகிறேன், சாத்தான் சிரிக்கிறான். ஒரு தேவை எனக்கு சந்திக்கப்படல, என் வாழ்க்கை அந்த குறை இருக்கு என்பது எப்போ ஏக்கம் அதிகரிக்கிறதோ, கவலை அதிகரிக்கிறதோ அப்பெல்லாம் சாத்தான் சிரிக்கிறான், நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்க. ஆனா எப்பெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து பாடுவீர்களோ, உங்க தேவை காட்டிலும் என் தேவன் பெரியவர், யெகோவா ஈரே, அவரை ஆயத்த பண்ணுகிற தேவன் எனக்கு சிறப்பான கதை செய்வார் என்பதை நீங்க விசுவாசித்து மகிழ்ந்து பாடுறீங்களோ, கம்பீரமா பாடுறீங்களோ, ஆனந்த சத்தம் பண்ணீங்களோ, அப்படிங்களா ஜெயிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்க, வெற்றியை வாழ்வு நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதான் இன்னைக்கு நிறைய மக்கள் வாழ்க்கையில இல்ல பாருங்க, பாடவே முடியல. ஏன்னா பாடாதபடி என்ன பண்ற இந்த குறை, பாடாதபடி என்ன பண்ற இந்த நெருக்கம், பாடாதபடி என்ன பண்ற இது ஒரு தாய் இருக்கிறபடினால அவளை பாடவும் முடியல. ஏன் கர்த்தரை பாடுவது நல்லது, கர்த்தரை பாடுவது நல்லது. ஏன் கர்த்தரை பாட வேண்டும், ஏன் அவரை கம்பீரமாய் பாட வேண்டும், ஏன் மகிழ்ந்து பாட வேண்டும் என்றால், உங்களுக்கு பிள்ளை தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை ஆயத்தப்படுத்தி விட்டு அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்க வேண்டும். உங்களை ஆயத்த வைத்து விட்டார், அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஆயத்த பண்ணி கர்த்தர் நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை தருவார், எனக்கு திருமணம் நடக்க என்பது என்ன பண்ணுங்க, நீங்க அறிந்து கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கம்பீரமா பாட வேண்டும். சும்மா கிடையாது, கம்பீரமா பாட வேண்டும். உலகத்துல 1000 பேர் 1000 விதம் பேசுவாங்க, உலகம் அப்படிதான், அதெல்லாம் பண்ணி கவலைப்படாதீங்க. அங்க சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், அது சொல்லுங்களேன், ஆணவம் சிரிப்பு. ஆனா நான் சிரிக்கிறேன் பாத்தியா, நான் மகிழ்ந்து பாடுறேன் பாத்தியா, இது வேற லெவல், இது வேற மாதிரி. யெகோவா ஈரே பத்தி எனக்கு தெரியும். என் தேவை சந்திக்கப்படல, வேற திருமணம் மாத்திரம் அல்ல, குழந்தை பாக்கியம் மாத்திரம் அல்ல, என் கடன் பிரச்சனை சந்திக்கப்படல, என் நெருக்கம் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதால என்ன மட்டும் சிரிக்கலாம், கேலி என்ன பண்ணலாம். அதை பார்த்து நீங்க என்ன ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணோம் பாட வேண்டும். ஏன் தெளிவா மகிழ்ந்து பாடு. உன்னை மறுபடி சொல்றாங்களா, இப்ப அதிகமா பாடு, இப்ப அதிகமா கர்த்தரை கம்பீரத்தோடு துதி, ஆலயத்துக்கு போ, சந்தோஷமா கர்த்தரை பாடு, துதி, கம்பீரமா பாடு. ஏன்னா கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஆமே. ஒரு பிள்ளைன்னா ஒரே பிரசவத்துல 10 பிறக்கும், ஒரே பிரச்சனை பண்ணுங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன பிள்ளைங்களை பெத்தெடுக்க முடியும். தேவன் நினைத்தாங்க பாருங்க. ஆமே. அதே பிள்ளைகளை யெகோவா ஈரே என்ன பண்ணோம், பாட வேண்டும். என்ன பண்ணோம், துதிக்க வேண்டும். சத்தியம் தெரியல பாருங்க, யெகோவா ஈரே என்ற நாமத்தை குறித்து நம்மளுக்கு என்ன பண்ணல, விஷயம் தெரியல. அந்த வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் அதிகரிக்கிறது, வருத்தம் அதிகரிக்கிறது. அப்படியே என்ன பண்றோம், ஒரு வேலையை செய்ய முடியல. இதே நினைச்சு நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஒடுங்கி போயிடும். நான் சொல்லேன், இனிமேல் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்
எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருப்பேன். காரணம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே ஆயத்த பண்ணுகிற கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுறாரு? ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். கண்கள் காணும், இப்ப தெரியல, கண்கள் காணும், நிச்சயம் அனுபவிப்பேன். இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். மறக்க வேண்டாம், உங்களை பார்த்து யாரும் மலடி சொன்னாலும் சிரிச்சினே போங்க. பின்னாடி பேசுறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஒரு நாள் கண்டிப்பா நீங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவங்க உங்களை பார்க்கவே முடியாது, அவங்க முகமே இருக்காது. கத்தந்தலுக்கு மாற்றுவார். அவை படிப்போம். ஏசாயா 66:9. 66:9 பாருங்க. பெற பண்ணுவாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுறாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. பரலோக தேவனுடைய விருப்பம், ஆசை என்ன என்பதை ரொம்ப ஏசாயமான கர்த்தர் அழகா சொல்றார். பரலோகத்துடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன? திருமணம் ஆன ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். திருமணம் ஆன ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணும்? பிள்ளைய பெற்றெடுக்க வேண்டும். அவள் பிரசவிக்க வேண்டும். அவள் என்ன பண்ணும்? பிரசவத்தை என்ன பண்ணும்? காண வேண்டும். இதுதான் பரலோகத்துடைய சித்தம். இது முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. குறை 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 குறைய பார்க்க கூடாது. சில மாதங்கள் ஆடுது உண்மைதான், சில வருடங்கள் ஆகிவிட்டது உண்மைதான். உங்க விருப்பம் என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறல. ஆசை என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறல. ஆனா பரலோகத்தோட ஆசை என்ன? திருமணான பெண்ணே, நீ என்ன பண்ணும்? பிள்ளைய பெற்றெடுக்க வேண்டும். தெளிவா சொல்ல பாருங்க. பெற பண்ணுவாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. என்ன வார்த்தை பாரு. அப்போ நீ பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், அதானுடைய ஆசை. நீ பிரசவிக்க வேண்டும். என்ன பண்ண? நீ பிரசவத்தை என்ன பண்ணு? நீ காண வேண்டும் என்பதான் பரலோகத்தேவனுடைய சித்தம், விருப்பமாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எஸ், யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு நன்றி. அப்போ திருமணமாகி குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணோம்? யெகோவா ஈரே விசுவாசிக்க வேண்டும். யெகோவா என்ன பண்ணோம்? நம்ப வேண்டும், அதை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். இதை செய்யாம கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் போது, புலம்பிக் கொண்டே இருக்கும் போது, ஏன் சார் பெண்கள் கணவரை குறை சொல்லுவாங்க. நான் ஒழுங்காத்தான், உனக்கு தான் அந்த திறன் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு? மனைவியை சொல்லுவார், உங்கள்கிட்ட தான் குறை இருக்குது, நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஃபால்ட்டும் கிடையாது, உனக்கு தான் ஃபால்ட்டு. அந்த அம்மா எனக்கு ஃபால்ட்டு, உங்க ஃபால்ட்டு. பிசாசு எப்படி பண்றான் பாருங்க. யெகோவா ஈரே குறித்து அந்த எண்ணங்கள் கொண்டு வராதபடி, யெகோவா ஈரே குறித்து அந்த வெளிச்சம் அவளுக்கு வராதபடி இப்படியே பேசி இன்னும் வருத்தம் மேல வருத்தம், இன்னும் குறை மேல குறை, இன்னும் சண்டை, குழப்பங்கள் இதெல்லாம் குடும்பத்தில் உண்டாகும் என்பதுதான் சாத்தானுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனா பரலோக தேவன் சொல்றாரு, பெண்ணே, என்ன சிசிக்கப்பட்ட பெண்ணே, நீ பிரசவிக்க வேண்டும், நீ பிரசவத்தை காண வேண்டும், நீ பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், தேவ பக்த சந்தி வர வேண்டும். என் சுத்தம் அது. பூமி எங்க என்ன பண்ணும்? தேவ பக்துல சந்நிதி வர வேண்டும் என்பதை விருப்பமா இருக்கிறது. ஆகவே கவலைப்படா சொல்றாரு. இவங்களுக்கு என்ன, இதுதான் கவலையா இருக்கு, தவிர ஐக்கியவாதியை குறித்து எண்ணம் இல்லை. பிள்ளைகளை மறக்க வேண்டாம். பரலோகத்துடைய சித்தம், திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணா? குழந்தைய பெற்றெடுக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். எஸ், நிச்சயம் குழந்தைய பெற்றெடுப்பு. குறை சொல்லக்கூடாது பாருங்க. குறையும் போது ஒரு ஸ்பிரிட் பாருங்க. குறை கூறுவது மிகப்பெரிய, அது கவனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி குறித்தோ, மனைவி கணவன் குறித்தோ, இல்ல மாமனார் மாமியாரு இவங்களாம் குறை சொல்லக்கூடாது பாருங்க. டேஞ்சர் அது. குறை கூறுவது அது மிகப்பெரிய ஸ்பிரிட், குடும்பத்தை உடைச்சிடும், கணவன் மனைவி பிரிச்சிடும் பாருங்க. குறை கூறிக்கொண்டே வாழ்வது நல்லதல்ல. குறை கூறு நம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துக்கிறோம். தேவையில்லாத காரியம் எல்லாம் வேணாம் பாருங்க. குடும்பத்தை உடைச்சிடும் குறை கூறுவது. பிசாசுடைய ஸ்பிரிட் அது, குறை கூறுவது.
மனைவி கணவன் குறித்து பக்கத்துல போய் குறை சொல்லுவாங்க. அப்படியே பரவும் பாருங்க. கணவன் கூட பழகிற ஆட்கள் மனைவி குறித்து குறை சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப மாதிரியா. அப்ப என்ன பண்றாள்? இது மிகப்பெரிய இடைவெளி வந்துவிடும், மிகப்பெரிய பிரிவினை வந்துடும். அதே பிள்ளைகளே, நீ தேவனா பிறந்திருப்ப என்றால், தேவனுடைய தேவனா இருப்பார் என்றால், நான் சொல்லுகிறேன், யெகோவாயிரை விசுவாசிங்க, மனப்புறம் நம்புங்க. நீங்க என்ன இருப்பதை நான் விரும்பதை காட்டிலும் உங்களை படைத்த தேவன் அதிகமாக விரும்புவார். ஆகவே இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், நிச்சயம் நாளைக்கு குழந்தை வரும். இன்னைக்கு இந்த பாக்கியம் இல்லாம இருக்கலாம், நிச்சயம் நம்ம இந்த பாக்கியத்தை கத்தவங்களுக்கு தருவார். குறை கூற வேண்டாம். குறை குறை பழக்கத்தை யாரும் வைத்துக் கொள்ள கூடாது. அது பிசாசுடைய ஆவியா இருக்கிறது, அவனுடைய தன்மை அது, குறை கூறுவது. ஆகவே நல்ல வார்த்தை பேச கற்றுக்கொள்ளுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க, நல்ல வார்த்தையை போது பேச பழகிக்கொள்ளுங்க. கணவனை குறித்தோ, மனைவி குறித்தோ, பிள்ளைகள் குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ நல்ல வார்த்தையை பேசுங்க. இதெல்லாம் எப்பதமா வரும்? யெகோவா ஈரை குத்தனை ஞான வெளிச்சம், யெகோவா ஈரை குத்த ஞான வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க சொல்லுவீங்கள். ஆயத்த பண்ணியிருக்கிறார், ஆயத்த பண்ணியிருக்கிறார். கண்டிப்பா பண்ணுங்க. ஆயத்த பண்ணின கண்கள் காணும், காணும், நிச்சயம் காணும் பாருங்க. அதான் சொல்ற பிள்ளைகளே, மலடி என்ற வார்த்தம், மலடி என்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில மாசங்கள் இருக்கலாம், சில சில வருஷங்கள்லாம் அந்த வார்த்தை மக்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனா எப்ப பேசிட்டு இருக்க முடியாது. மலடி மலடிங்க நீங்க வாழ வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கே தேவ விட மாட்டார், விட மாட்டார். நிச்சயம் அந்த வார்த்தை மாறும். அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவள், கர்ப்பவதி ஆனாள், கர்ப்பவதி ஆனாள். அவன் அப்படின்னா பிள்ளைக்கு அப்பா ஆயிட்டான். இந்த வார்த்தை நிச்சயம் வரும் நாள் விசுவாசிக்க வேண்டும். யெகோவா ஈரே என்பது சாதாரண ஆண்டவர் கிடையாது, யெகோவா ஈரே என்பது சாதாரண தேவன் கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்க பலியிட கொண்டு போகும்போது என்ன பண்ண ஒரு ஆட்டை அவர் அனுப்பிட்டா இருப்பாருங்க. அது போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இவனை போய்கொண்டே இருக்கிறான். இந்த பக்கம் போறான், அந்த ஆடு அந்த பக்கம் போகுது. கரெக்டா என்ன பண்ணுங்க, அது அழகா ரூட் என்ன தேவதான் இப்படி போ இப்படி போன ஆட்டை கொண்டு போய் கரெக்டா புதவுல சிக்க வைத்தான் பாருங்க. இங்க அப்புறம் ஈசா கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், அழகா வந்து அவனை கட்டி போட்டு என்ன பண்றான், வெட்ட போறான். கையை கட்டிட்டான் பாருங்க, கட்டியை தூக்குறான். உடனே சத்தம் வருகிறது, பிள்ளை அண்ணாமலை கையே போடாது, போடாது, அங்க பாருன்றாரு. அங்க புதூர்ல ஒரு ஆடு இருக்கிறது, எடுத்ததை கட் பண்ணிக்கலாம். அப்பதான் பேரை வைக்கிறான், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்து கொள்ளுங்க. ஆமென். பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், உங்களுக்காகவே இந்த அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயம் நம்மளவர் திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆக வேதம் தெளிவா சொல்லுது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுகிறதும் அபாஷன், அடி அபாஷன் இருக்காது, இருக்காது. பிள்ளைக்காரன் சாவுது இருக்காது. அந்த மாதிரி காரியம் என்ன பண்ண இருக்காது. காரணம் யெகோவா என்ன பண்ணது, எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சய பிள்ளைய பெற்றிருப்பீர்கள், திருமணம் நடக்கும். நிச்சய பிள்ளைய பெற்றிருப்பீர்கள் தானே தெரியும் உமக்கு சொல்லு. அப்ப நான் சொல்லுகிறேன், யெகோவா ஈரே திருமணம் என்பது ஒரு சித்தம். நிச்சயம் தந்த பிள்ளைக்கு பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனை நிச்சயமா கத்தரு கொண்டு ஒரு நடக்கும். அதே போல இணைத்தவர் நிச்சயம் பிள்ளைய நிச்சயம் தருவார். இன்னைக்கு பிள்ளை பெற்றெடுக்காம இருக்கலாம், கண்டிப்பா பிள்ளை நீங்க பெற்றெடுப்பீர்கள், கண்டிப்பா தேவன் செய்வார். தான் விசுவாசம். அப்ப இது மாத்திரமல்ல, யெகோவா ஈரே முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு நம்மை போஷிக்க தேவனா இருக்கார், நம்மை போஷிக்கிற தேவனா இருக்கார். எங்கேயோ பிறந்த ஒரு பையனுக்கு எங்கேயோ பிறந்த பெண்ணை இணைக்கிறவர், இணைத்தவர் பிள்ளையும் தருகிறார். எவ்வளவு அற்புதம் தேவனு பாருங்க. அதோட விட்டு விடாமல் அவர் போஷிக்க தேவனா இருக்கிறார். ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு நம்மை போஷிக்கிற பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் யெகோவா ஈரே. படிப்போம். லூக்கா 22 அதிகாரம் 35 பாருங்க. லூக்கா 22:35. லூக்கா 22:35 பாருங்க. பின்னும் அவர் நோக்கி, நான் உங்களை அனுப்புகையில்
பணப்பையை ம் ம் ஆ ஆ ஆ ஆ கவனிங்க. பின்பு அவர் நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாவச்சுகளும் இல்லாமல் அனுப்பின போது, உங்களை அனுப்புறேன், ஊழியத்துக்கு அனுப்புறேன், அனுப்பும் போது நான் உங்கள்கிட்ட என்ன கொடுக்கல? பணம் பையும் தரல, சாமான் பையும் தரல, செப்பலும் தரல. அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவாய் இருந்ததா? ஆண்டு கேட்கிறாரு. எதுவும் கொடுக்க அமிச்சேன், அனுப்பின போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கிறாரு. அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. என்ன சொல்றாங்க? ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. பாருங்க, இயேசு சிஷ்யரை ஊழித்து அனுப்புறாரு. போயிட்டு வாங்கப்பா, ஊழித்து செய்திட்டு அனுப்புறாரு. அனுப்பும்போது எதுவும் கொடுக்கல, அப்படியே அனுப்புறாரு. ஆனா சொல்றாரு, நான் அனுப்பின போது எல்லாம் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எப்படி இருந்தீங்க? சொல்றாங்க, ஒன்றும் குறைபடலை, எதுவுமே என்ன இல்ல, குறைவாக இல்லை என்பதை அவர் சொல்கிறார். ஏனென்றால் தேவனை மறக்க வேண்டாம், யெகோவா ஈரே ஊழியத்துக்கு அழைத்திருந்தால், யெகோவா ஈரே ஆயத்த பண்ணின தேவன் ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் நிச்சயம் தேவைகள் சந்திக்கப்படும். நிச்சயம் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு தேவையான சகலத்தையும் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வைத்துட்டு தான் என்ன பண்றாரு? எல்லாரும் செய்யறாரு. அப்ப என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். தேவனை என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும். வேற ஊழியர் மாத்திரம் இல்ல, விசுவாசிக்க வேண்டும். நெருக்கம் வரலாம், நெருக்கம் வருது, சில பண நெருக்கடி வருது, சில குறைகள் ஏற்படுத்து பாருங்க. அதை பார்த்து ரொம்ப கவலைப்படக்கூடாது. அதை பார்த்து நாங்க தப்பா பேசக்கூடாது. என்னத்தான் குறை ஏற்பட்டாலும், குறை இருந்தாலும் நான் சொல்லுவேன், நிர்வாகத்தை கூட இருக்காரு. யெகோவா ஈரே என்னங்க, அவர் கூட இருக்காரு, ஆயத்தை வைத்திருக்காரு. விசுவாசிக்கணும். அதனால பண்ணுங்க, விசுவாசிக்க வேண்டும். அது என்ன பண்ணுங்க, தொடர்ந்து விசுவாசிக்கணும் பாருங்க. கண்டிப்பா உங்க நிறைவா இருக்கும். சொல்றாரு, அனுப்பின போது குறைப்பட்டுதான், ஒண்ணு குறைப்படல. அப்ப என்ன, போறதெல்லாம் நம்ம கத்தரு சில ஆயத்தப்படி வைத்து தேவையை சந்திக்கிறாரு. போறத நம்ம கத்தரு ஆயத்தப்படி வைத்து அவனுக்கு தேவையை சத்து குறை நிறைவாக தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் விட்டுடுறோம். இந்த நாமத்துக்கு வெளிச்சம் இல்லை, புலம்ப ஆரம்பிக்கிறோம். நிச்சயத்த தேவைகளை சந்திக்க வளர்ந்ததை விசுவாசிக்க வேண்டும். ஆயத்த பண்ணினவர் நிச்சய தேவையை சந்திப்பா நம்ம என்ன பண்ணோம்? மனப்பூர்வமாய் விசுவாசிக்க வேண்டும். படிப்போம். 1 கொரிந்தியர் 2:9 பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது யாருக்கு தெரியும்? இப்ப தேவன் ஆயத்த வைத்திருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இந்த கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாது பாருங்க. தேவன் ஆயத்த வைத்திருக்காரு, கண்ணு என்ன பண்ணுங்க தெரியாது பாருங்க. ஆனா தேவன் ஆயத்த வைத்து யாருக்காக? இந்த பிள்ளைகளுக்காகவும் ஊழியக்காரன் ஆயத்த வச்சிருக்காரு. ஆனா அந்த கண்ணுக்கு என்ன பண்ணலாது? தெரியல. நான் ஏன் கண்ணுக்கு தெரியலது? தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறது ஏன் இந்த கண்ணுக்கு தெரியல? எந்த கண்ணால பார்க்க முடியல? தெரியுதா நமக்கு? தெரியாது பாருங்க. இந்த கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறதை ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால், ஆயத்த பண்ணின காரியங்கள் ஆவிக்குரியதிலே வைக்கப்பட்டிருக்கு. எங்க வைக்கப்பட்டு? ஆவிக்குரியதிலே வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம ஆவிக்குரியவர்கள். தேவன் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறது இந்த கண்ணுக்கு தெரியாது, மாம்ச கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்க வச்சிருக்கிறத? ஆவிக்குரியதை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரியதில வைத்திருக்கிறத ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறத கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஆவிக்குரிய ரீதியில வைக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய கண்களை வைத்தா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா கூட கைட் ஒருத்தர் வருவார். தூரக்கத்துல ஒரு கைட் பண்ணுவார் பாருங்க. அப்ப கையில ஒரு டெலஸ்கோப் வச்சிருப்பாரு. ஒரு மிருகம் அங்க இருக்குது, கண்ணுக்கு தெரியாது பாருங்க. அப்போ அந்த டெலஸ்கோப் கொடுத்து பார்க்க சொல்றாரு. பார்த்தா பாருங்க அந்த மிருகம் கிட்ட தெரியும் பாருங்க. அது என்ன நேரம், அது என்ன விலங்கு என்பதை கிட்ட தெரியும். கண்ணு தூரமாக தெரியாது பாருங்க. அது தூரத்துல இருக்குது, இந்த பறவை தெரியாது.
ஆனா அந்த டெலஸ்கோப் போட்டு நம்ம பார்க்கவும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ண பார்த்தா கிட்ட வந்துடும் பாருங்க. அது என்ன மிருகம், என்ன பறவை, என்ன கலர் தெரிஞ்சிடும். இதே போலதான் ஆவிக்குறியிலே வைக்கப்பட்ட சகல ஆசீர்வாதம் இந்த கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாது பாருங்க. அப்ப தேவன் வைத்ததை எப்படி கண்முன் வர வேண்டும் என்றால், நம்ம காணணும் என்றால், அதுக்கு உதவும் ஒரு கருவிதான் ஆவிக்குரிய டெலிஸ்கோப் ஆகிய விசுவாசம். என்னது? ஃபெய்த் தான் பாருங்க. ஃபெய்த் என்பது ஆவிக்குரிய டெலிஸ்கோப். ஃபெய்த்ல பாருங்க, இந்த கண்ணால பார்க்க முடியாது. தேவன் வைத்தது எல்லாமே ஆவிக்குரிய வைத்திருக்கிறார், எல்லாமே ஆவிக்குரிய வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய இதுல வைக்கப்பட்டது இந்த கண்ணை காண முடியாது. அப்ப பார்க்க முடியாது. ஜனங்க எனக்கு வருத்தப்படுறாங்க, இன்னும் பையனுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, இன்னும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, இன்னொன்னு பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, இன்னொன்னு குழந்தை பாக்கியம் இல்ல. இத பார்த்து ஏமாந்து போறாங்க. இந்த கண்ணைய பாக்குறாங்க, ஒண்ணு கிடைக்கல, கண்ணுக்கு தெரியல. அங்கே கவலை அதிகரிக்கிறது, பதட்டம் அதிகரிக்கிறது, குறை பெருசா பேசுறாங்க. குறைய பெரிய, அதுவே மிகப்பெரிய ஒரு காரியம் செய்து பாருங்க. எந்த கண்ணை பாக்குறாங்க, தெரியல, தெரியாதான் பண்ணுங்க, வருத்தம் அதிகரிக்கிறது, கவலை அதிகரிக்கிறது. பேசுறது இந்த கண்ணு தெரியாது. ஏன்னா தேவன் எங்க வைத்திருக்காரு? ஆவிக்குரியதுல வைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறது. அது பேசுறது கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாமே ஆசீர்வதித்திருக்கார். எல்லாம் என்ன பண்ணுங்க? ஆவிக்குரியதில வச்சிருக்காரு, சகலத்தை வச்சிருக்காரு பாருங்க. அப்போ சகலத்தை தேவன் என்ன பண்ணாரு? ஆவிக்குரிய வைத்திருக்க. அப்படின்னாலே ஆவிக்குரிய காரியங்களை நாம் காணணும் என்றால் அதுக்கு என்ன அவசியம்? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். ஃபெய்த் தான் டெலிஸ்கோப், ஆவிக்குரிய டெலிஸ்கோப் வச்சு பார்க்கணும் பாருங்க. ஆமா, தேவன் வைத்திருக்கிறார். இயேசு நாமத்தை என்ன பண்ண? கட்ட விழுக்கிற சொல்ல வேண்டும். இயேசு நாமத்தை கட்ட விழுக்கிற, அதை கட்ட விழுக்கிறேன். இயேசு நாமத்தை கட்ட விழுக்கிறேன். இயேசு நாமத்தை கட்ட விழுக்கிறேன். அதனை கட்ட விழுக்கிறேன். இயேசு நாமத்தை கட்ட விழுக்கிறேன். ஆவிக்குரிய வைக்கப்பட்டது என்ன? கண்கள் பார்க்கிறது, கண்கள் காண்கிறது. தேவனுக்காக வைத்திருக்கிற மாப்பிள்ளைய பார்க்கிறேன். ஆவிக்குரிய வைத்திருக்கிற என்ன பண்ணுங்க? பெண்ணை பார்க்கிறேன். ஆவிக்குரியத்தை வைத்திருக்கிற குழந்தைய பார்க்க பாக்கியத்தை பார்க்கிறேன். ஆவிக்குரிய தேவைகளாக வைக்கிற பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்ட விழுக்கிறேன். இயேசு நாமத்தை கட்ட விழுக்கிறேன். யெகோவா ஈரே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார், எனக்காக வச்சிருக்காரு. அன்னைக்கு ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு வைத்து விட்டார். அவங்க எனக்கா ஆயத்த வைத்துக்கிறாங்க. இப்ப கண்ணு பார்க்க முடியல, அதுக்காக நான் ஒருபோதும் நான் கவலைப்பட மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். வைத்திருக்கதை என்ன பண்ண? விசுவாச கண்ணில் பார்க்கிறேன். விசுவாசமானது நம்பப்படி உறுதியும் காணப்பட நிச்சயம். பார்க்க முடியல, ஆனா நான் இப்ப விசுவாசிக்கிறேன். பார்க்கறது எல்லாமே அனித்தியம், பார்க்கறது எல்லாமே அனித்தியம், பார்க்காத எல்லாமே நித்தியம். அதுதான் பார்க்க முடியல, அப்போ நித்தியம். எனக்காக வைத்த காத்த நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். ஏசு நாமத்தை கட்ட விழுக்கிறேன். ஏச கட்ட விழுக்கிறேன். பொருளாதார நெருக்கடி அதிகமாகுது, உண்மைதான். பொருளாதார நெருக்கடி உண்மைதான். அதனால ஒருபோதும் தப்பா பேசக்கூடாது, கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணோம்? யெகோவா ஈரே விசுவாசிக்க வேண்டும், கட்ட விழுக்க வேண்டும். ஆயத்தப்படி வைத்துக்க நான் ஏசு நாமத்துல கட்ட விழுக்கிறேன். நான் கட்ட விழுக்கிறேன். இப்படி நீங்கள் செய்வீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது, மகிழ்ச்சியை யாராலுமே திருட முடியாது. விசுவாசத்தை பேசுறீங்க, பார்த்துலாம். ஏன் கவலை பண்ணும்? கவலைப்படும் போது என்னதமா ஆகுது? வியாதி வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கும் போது நிச்சயம் வியாதி வந்துடும். அதான் சொன்னாரு, கவலை படாதிருங்கள். எதை கவலைப்படாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவன். ஏன் நீ கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? ஆகாயத்து பரவாயில்லையா பாரு, ஏதாவது பண்ணுதாது, அது போஷிக்கா இல்லையா? அவைய காட்டி நீங்கள்லாம் விசேஷமானவர், நீங்களாம் விசேஷமானவர். அப்போ அந்த எண்ணம் வர வேண்டும். கவலை கவலை கவலை, குறை 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 பழக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. யெகோவா ஈரே பாடுங்கள், யெகோவாரை பாடுங்கள், யெகோவாரை துதியுங்கள். நான் சொல்கிறேன், நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் காணப்படாதவர்களை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க.
நான் ஆவிக்குரியவன், ஆகவே காணப்படாதவைகளை அப்படியே விசுவாசிக்கிறவன். நான் ஆவிக்குரியவன், ஆகவே காணப்படாதவைகளை அப்படியே இப்போது விசுவாசிக்கிறேன். அப்படியே இப்போது விசுவாசிக்கிறேன். நிச்சயம் நிச்சயம் இந்த கண்கள் காணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதாங்க. யெகோவா ஈரே குறித்த வெளிச்சம் அதிகரிக்க 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 உங்க பேச்சு, உடைய செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கவலைப்பட மாட்டீங்க, குறை சொல்ல மாட்டீங்க, ரொம்ப சபலா வாழ்வீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், பிள்ளை பெறாத மாத்திரம் மகிழ்ச்சியா இருக்க மாத்திரமல்ல, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவள் கம்பீரமாய் பாட வேண்டும், அவள் மாத்திரமல்ல நம்மளும் பாட வேண்டும். காரணம், என் தேவை கால தேவன் பெரியவர், என் குறைகால தேவன் பெரியவர். யெகோவா ஈரே தேவையெல்லாம் சந்திப்பார். எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும், எல்லாம் பார்த்துக்கொள்ள. ஏன் கவலைப்படணும்? நான் அவரை பாடுவேன், துதிப்பேன், விசுவாச வார்த்தைய பேசுவேன். நான் ஆவிக்குரியவன், ஆகவே காணப்படாத பணத்தை, காணப்படாத சுகத்தை இப்ப விசுவாசிக்கிறேன். எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ஆயத்தம் வைத்திருக்கிறார். அந்த கண்கள் காணவில்லை, மனசுக்கு தோன்றல, ஆனா ஆவிக்குரியதை பார்க்கிறேன். எல்லாம் இருக்கிறது, எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏசு அந்த கற்றம் இருக்கிறேன், ஏசு அந்த கற்றம் இருக்கிறேன், ஏசு கற்றம் இருக்கிறேன். சொல்லிக்கொண்டே இருக்க, நிச்சயம் கரங்களை வந்துடும். ஆமென். இங்கே மறக்க வேண்டாம், யெகோவா ஈரே பாடுங்கள், யெகோவா ஈரே துதியுங்கள். யெகோவா என்ன பண்ணுங்க, ஆனந்த சத்தம் இடுங்கள். நிச்சயம் நான் சொல்லுகிறேன், உங்க முகம் சந்தோஷம் நிறைந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. மேக்கப்பே தேவை, மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய மேக்கப்பே. சந்தோஷம் தான் மிகப்பெரிய மேக்கப். நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க, மேக்கப் பொருளே தேவையில்லை. முகத்தை கழுவினா போதும், ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. எதுக்கு அது இது ஃபவுண்டேஷன்றாங்க, அப்புறம் என்னென்னோ சொல்றாங்க பாருங்க. சந்தோஷம் மிகப்பெரிய மேக்கப்பே. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் யெகோவா ஈரே ஆயத்த பண்ணியதை உங்கள் ஆவி கண்களுக்கு பாருங்க. ஆவிக்கை கண்களை கொண்டு பாருங்கள். எஸ், வைத்திருக்கிறார். வைத்த நிச்சய கண்கள் காணும். நிச்சயம் திருமணம் நடக்கும், நிச்சயம் பிள்ளை வரும், நிச்சய தேவைகள் சந்திக்கப்படும், நிச்சயம் சந்தோஷமா வாழ்வேன். அதான் விசுவாசம். நான் சொல்கிறேன், யெகோவா ஈரே பாடுங்கள், துதிங்கள், சந்தோஷமா இருங்க. நிச்சய தேவநாமம் மூலமாய் மகிமை படும். ஆமென். எழுந்திருக்கும். தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி. தேங்க்யூ. எல்லா கரங்களை உயர்த்தி. ஓ உமக்கு நன்றி. தேவனே உம்மை ஸ்தோத்திரம், தேவனே உம்மை துதிக்கிறேன். எல்லா சொல், யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியிலே சகலத்தையும் எனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. இந்த கண்களுக்கு தெரியவில்லை, உண்மைதான். ஆனால் என் ஆவிக்குரிய கண்களினாலே அவைகளை பார்க்கிறேன், அவைகளை காண்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கற்றவிடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கற்றவிடுக்கிறேன். அவள் எடுத்து அனுபவிப்பேன், எடுத்து அனுபவிப்பேன். ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன், ஒரு நாளும் குறை கூறிக்கொண்டு வாழ மாட்டேன், ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன், ஒரு நாளும் குறை கூறிக்கொண்டு வாழ மாட்டேன். மாறாக யெகோவா ஈரே கம்பீரமாய் பாடுவேன், மாறாக யெகோவா ஈரே கம்பீரமாய் துதிப்பேன், ஆனந்த சத்தமிடுவேன். என் யெகோவா ஈரே எனக்காக வைத்திருக்கதை நான் எடுத்து அனுபவிப்பேன். யெகோவா ஈரே எனக்காக வைத்திருக்கதை எடுத்து அனுபவிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓ வண்டர்ஃபுல். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன்.
ஆயத்த பண்ணுகிற தேவன், ஆயத்த பண்ணுகிற தேவன். எனக்காக சகலத்தையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவை, உம்முடைய ஒரே பேரகுமாரன் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்லத்தை காலை கொடுத்து நன்றி. யெகோவா ஈர் நாமத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த நாமத்துக்காக நன்றி கூறு. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தாவே நீ ஆயத்த பண்ணி வைத்ததை நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளையாக எங்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் நீ ஆயத்த பண்ணி வைத்து விடாம துதிக்கும். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் முன்கூட்டி ஆண்டவர் என் தேவைகள் ஏற்ப முன்பாகவே சகலத்தையும் கர்த்தாவே நீ ஆயத்த பண்ணி வைத்து விடாம துதிக்கிறோம் ஆண்டவர். வந்த மக்கள் இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்க, திரும்ப நடக்காதவர்கள் இயேசு திரும்ப நடப்பதாக நடப்பதாக, திருமணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் இயேசு குழந்தையை பெற்றெடுப்பார்களாக, கர்ப்பத்தில் கத்தா கனி உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தில் கனி உண்டாவதாக. The name of Jesus, the name of Jesus, the name of Jesus. வீட்டு தேவைகள் கடன் தொல்லைகளுக்கு மக்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் தீர்ந்து போவதாக, எல்லாம் குறைகள் நிறைவேற்றப்படுவதாக, தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. The name of Jesus, the name of Jesus. நன்றி ஆண்டவரே. அந்த ஒரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்க, இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்க. ஆவிக்குரியவர்கள் என்பதை எப்போது நினைவு கூட்ட மாட்டேன். ஆவிக்குரியவர்களுக்காகவே ஆவிக்குரிய வைக்கப்பட்ட சகலத்தையும் இப்போது விசுவாசங்களை கண்டு அதை எடுத்து அனுபவிக்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் எடுத்து அனுபவிக்கட்டும். அந்த ஊருக்கு நன்றி கூறுகிறோம். ஊருக்குள்ள சுகமும் பலமும் ஆரோக்கியம் அதிகரிக்கட்டும், சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவர், மகிழ்ந்து களி கூறட்டும் ஆண்டவர். இப்படி நல்ல திட்டங்களும் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதியும் கனம் உங்களுக்கே செலுத்தும், உங்களுக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். இல்லை சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Okay, God bless you. God bless you.